ஹலோ எவ்ரிவான், நம்ம இப்போ ராஷபாஷா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 12th ரோமன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கொடுத்து 2 கொஷின் கேட்பாங்க. ஒன்றுத்துக்கு 2.5 மார்க்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். அதுலேருந்து நம்ம 2 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 படித்து ஏதாவது ஒன்று புக்குக்குள்ளாலேருந்து வந்தால் கூட மீதி 2 இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது 1த்துக்கு 2.5 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 91 இருக்குது. செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 103. தேர்ட் லெசன் பேஜ் நம்பர் 113. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में दीजिए. निम्नलिखित அப்படின்னா ஃபாலோவிங், प्रश्नों के அப்படின்னா क्वेश्चनக்கு, उत्तर ஆன்சரை, एक या दो वाक्यों में அப்படின்னா ஒன்று இல்லைன்னா 2 சென்டென்ஸில் தீஜியே கொடுங்க. அதாவது ஃபாலோவிங் கொஷினுக்கான ஆன்சரை ஒன்று இல்லைன்னா 2 சென்டென்ஸில் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. जीवनलाल ने कमला की विदा क्यों नहीं की. जीवनलाल कमलाவை விதா கியூ நஹி ஏன் அனுப்பி வைக்கல. விதானா அனுப்பி வைக்கிறது, விதா கியூ நஹி ஏன் அனுப்பி வைக்கல அப்படின்னு கேட்குறாங்க. தஹேஜ் கி ரகம் 5000 ரூபாயே பாக்கி தி. அதாவது வரதட்சணை அமௌண்ட்டு 5000 ருபீஸ் பாக்கி இருந்தது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தஹேஜ் அப்படின்னா வரதட்சணை, ரகம் அமௌண்ட்டு, 5000 5000, ரூபாயே அப்படின்னா காசு, பாக்கி அப்படின்னா பேலன்ஸ், தி அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ दहेज की रकम 5000 रुपये बाकी थी. வரதட்சணை அமௌண்ட், ஓகே, दहेज की रकम 5000 रुपीज़ 5000 रुपये பாக்கி இருந்தது, பாக்கி தி. அதனால் இஸ்லியே மற்றெல்லாம் கொஷின்லேயே இருக்குது. ஜீவன்லால் நே கமலா கி விதா நஹி கி. ஜீவன்லால் கமலாவை அனுப்பி வைக்கல. ஓகே, ஸோ வரதட்சணை அமௌண்ட் 5000 பேலன்ஸ் இருந்ததால் ஜீவன்லால் கமலாவை அனுப்பி வைக்கல. கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி கைசி அவுரத்தி. கமலாவுடைய மாமியார் ராஜேஸ்வரி கைசி அவுரத்தி எந்த மாதிரி ஒரு மங்கை. கைசி அப்படின்னா எந்த மாதிரி, அவுரத் அப்படின்னா மங்கை, தீ அப்படின்னா இருந்தால்னு அர்த்தம். எந்த மாதிரி ஒரு லேடியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கமலா கி ராஜேஸ்வரி, கமலா கி ஷாஸ் ராஜேஸ்வரி, கமலாவுடைய மாமியார் ராஜேஸ்வரி மம்தா கி மூர்த்தி தீ. மம்தா கி மூர்த்தி அப்படின்னா தாய் உள்ளம் கொண்டவள், அன்புள்ளம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, மம்தா கி மூர்த்தி தீ, தாய் இல்லம் கண்டவளாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். தீ அப்படின்னா இருந்தால்னு அர்த்தம். கமலா கா பத்தீஷ், கமலா கா பத்தி ரமேஷ் கஹா கயா தா. கமலாவுடைய ஹஸ்பண்ட் ரமேஷ் எங்கே போயிருந்தா. தா அப்படின்னா இருந்தான்னு அர்த்தம். கமலா கா பத்தி ரமேஷ் கஹா கயா தா எங்கே போயிருந்தான்னு கேட்குறாங்க. கமலா கா பத்தி ரமேஷ், கமலாவுடைய ஹஸ்பண்ட் ரமேஷ் அப்பனி பஹன் கௌரிக்கோ, தன்னுடைய சிஸ்டர் கௌரியை, அப்பனி பஹன் தன்னுடைய சிஸ்டர், அப்பனி பஹன் கௌரிக்கோ தன்னுடைய சிஸ்டர் கௌரியை, பஹலே சாவன் பர் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு, லே ஆனே கூட்டிட்டு வர, கயாத்தா போயிருந்தான். அப்பனி பஹன் கௌரிக்கோ தன்னுடைய சிஸ்டர் கௌரியை பஹலே சாவன் பர் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு, லே ஆனே கூட்டிகிட்டு வர, கயாத்தா போயிருந்தான். அதாவது தன்னுடைய சிஸ்டர் கௌரியை தான் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வர, கல்யாணம் ஆகி போய் ஃபஸ்ட் டைம் வர ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருந்தான். ஜீவன்லால் கியூ பெச்சைனே ஹுவே, ஏன் கவலைப்பட்டான். ஜீவன்லால் கியூ பெச்சைனே ஹுவே ஏன் கவலைப்பட்டான், ஏன் சோகப்பட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. தஹேஜ் பூரா நா தேனே கே காரன், நானா நஹின்னு அர்த்தம். தஹேஜ் பூரா ந தேனே கே காரன், தஹேஜ் அப்படின்னா பூரா வரதட்சணை, பூரா அப்படின்னா கம்ப்ளீட்டாக, ந தேனே கே காரன் அப்படின்னா கொடுக்காததால் அப்படின்னு அர்த்தம். நஹி தேனே அப்படின்னா கொடுக்காததால், காரன் அப்படின்னா காரணத்தால். தஹேஜ் பூரா ந தேனே கே காரன் வரதட்சணையை பூரா கொடுக்காம இருந்த காரணத்தால், கௌரிக்கு விதாயி நஹி ஹுயி கௌரியுடைய அரைவல் நடக்கலை. கௌரிக்கு விதாயி கௌரியுடைய அரைவல், நஹி ஹுயி நடக்கலை. யஹ் பாத் சுன்கர் இதை கேட்டுட்டு, யஹ் பாத் இந்த மேட்டர், ஓகேவா, பாத்னா மேட்டர், யஹ் பாத் இந்த மேட்டரை, சுன்கர் கேட்டுட்டு, ஜீவன்லால் பெச்சனே ஹுவே ஜீவன்லால் துக்கத்தில் ஆழ்ந்தான். தஹேஜ் பூரா ந தேனே கே காரன் வரதட்சணை ஃபுல்லாக கொடுக்காததால், கௌரிக்கு விதாயி நஹி ஹுயி கௌரியுடைய விதாயி நடக்கலை, அதான் அரைவல் நடக்கலை. ஓகே, யஹ் சுன்கர் இதை கேட்டுட்டு, யஹ் பாத் சுன்கர் இந்த மேட்ரை கேட்டுட்டு ஜீவன்லால் துக்கத்தில் ஆழ்ந்துட்டான். மற்றெல்லாம் கொஷின்லேயே இருக்குது. सेकेंड लेसन, रीढ़ की हड्डी किस प्रकार का एकांकी है.
ரீட் கி ஹட்டி கிஸ் பிரகார், எந்த வகையான ஏகாங்கி நாடகம், எந்த மாதிரி நாடகம்னு கேட்குறாங்க. ரீட் கி ஹட்டி சமாஜிக் வியங், சமாஜிக் அப்படின்னா சமூகம் சார்ந்த அர்த்தம், சமாஜிக் வியங் அப்படின்னா நையாண்டின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நையாண்டி நாடகம். ததா, ததா அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். ஆதர்ஷ்வாதி அப்படின்னா லட்சியம்னு அர்த்தம். ஆதர்ஷ்வாதி ஏகாங்கி ஹே. ஸோ இது நையாண்டியாக இருந்தாலுமே லட்சியம் கொண்ட ஒரு நாடகமாக இருக்குது. ஸோ ரீட் கி ஹட்டி சமாஜிக் வியங்கு நையாண்டி நாடகம், ததா அண்ட் ஆதர்ஷ்வாதி ஏகாங்கி லட்சியம் கொண்ட நாடகம். ஓகே. செகண்டு, ரீட் கி ஹட்டி ஏகாங்கி கா ஷங்கர் கைசா பாத்திர ஹே. ரீட் கி ஹட்டி நாடகத்துடைய ஷங்கர் கைசா பாத்திர ஹே, எந்த மாதிரி கேரக்டர், கைசா பாத்திர எந்த மாதிரி கேரக்டர். ஷங்கர் தூர்பல் ஏவன் சரித்திரஹீன் பாத்திர ஹே. ஷங்கர் வந்து தூர்பல் அதாவது பலவீனமானவன், ஏவன் அப்படின்னா அண்டு, சரித்திரஹீன் பாத்திரஹே ஒரு கேரக்டரே இல்லாத ஒரு கேரக்டரே இல்லாத ஒருத்தவன். சரித்திரஹீன், சரித்திர அப்படின்னா கேரக்டர், ஹின்னா லெஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? சரித்திரஹீன் அப்படின்னா கேரக்டர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். பாத்திரஹே அப்படின்னா கேரக்டர், அவன் வந்து ஒரு நல்ல கேரக்டர் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்றாங்க. ஓகேவா? ஷங்கர் தூர்பல் ஏவன் சரித்திரஹீன் பாத்திரஹே. ஷங்கர் வந்து வீக்கானவன் அண்ட் வந்து கேரக்டர்லெஸ் ஆன ஒரு பையனாக இருந்தான். स्त्रियों के संबंध में उनका विचार सही नहीं है. स्त्रियों के संबंध में, ஸ்திரியோன் அப்படின்னா லேடிஸு, சம்பந்த மே அப்படின்னா மேட்டர். ஓகேவா? லேடிஸ் விஷயத்தில் உஸ்கா விச்சார் அவனுடைய கருத்து, அவனுடைய தாட், உஸ்கா விச்சார் அவனுடைய தாட்டு, சஹி நஹி ஹே சரியானதா இல்லை. ஸ்திரியோன் கே சம்பந்தமே, ஸோ கேர்ள்ஸ் விஷயத்தில் உஸ்கா விச்சார் அவனுடைய கருத்து, சஹி நஹி ஹே சரியானதா இல்லை. ஓகே. வஹ் அவன் ஸ்வலாப் பிரதான் சரித்திரஹே. ஸ்வலாப் பிரதான் அப்படின்னா, ஸ்வலாப் அப்படின்னா தன்னுடைய செல்ஃபுக்கு மட்டுமே ஆதாயம் காண்பவன் அதான் செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்கள்ல, செல்ஃபிஷ் சாடிஷ்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஸ்வலாப் பிரதான் அப்படின்னா செல்ஃபிஷான, சரித்திரஹே அப்படின்னா கேரக்டர், ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். ஓகே. வஹ் ஸ்வலா பிரதான் சரித்திரஹே, அவர் செல்ஃபிஷான கேரக்டர். ரீட் கி ஹட்டி ஏகாங்கி में उमा पहले कुछ बोने के लिए क्यों मना करते हैं. रीड की हट्टी நாடகத்தில் உமா பஹலே ஃபஸ்ட்டு குச் போல்னே கேலியே ஏதோ சொல்கிறதுக்காக, கியூ ஏன், மனா கர்த்தி ஹே ஏன் யோசிக்கிறா, ஏன் அவாய்ட் பண்ணிக்கிட்டா. ஃபஸ்ட்டு உமா சம்திங் சொல்ல வந்தா, ஆனால் அவள் அதை சொல்லவே இல்லை. ஸோ அது ஏன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உமாக்கா கஹனாஹே, உமாவுடைய சேயிங்ஸ் என்ன அப்படின்னா, உமா என்ன சொல்கிறா அப்படின்னா, உமாக்கா கஹனாஹே கீ. ஓகே. உமா சேஸ் தட், அந்த தட்டுன்றது தான் இங்கே கீ. ஓகே. ஜிஸ் தர கொய் சீஸ் கரிதுனே ஜாத்தே ஹே. ஜிஸ் தரஹ் எந்த மாதிரி, கொய் சீஸ் சில பொருட்களை, கொய்னா சில, சீஸ்னா பொருட்களை, கரீதுனே அப்படின்னா வாங்குறது, ஜாத்தே ஹே அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சொல்கிறாங்க. ஜிஸ் தரஹ் எந்த மாதிரி, கொய் சீஸ் சில பொருட்களை, கரீதுனே ஜாத்தே ஹே வாங்குவாங்களோ, எந்த மாதிரி பொருட்களை வாங்குவாங்களோ, தப் அப்போ, வஹ் சீஸ் அந்த பொருட்கள், குச் நஹி கஹத்தே எதுவுமே சொல்கிறது கிடையாது, பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்கள் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. தப் அப்போ, வஹ் சீஸ் அந்த பொருட்கள், குச் நஹி கஹத்தே ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. யஹா இங்கே, உமா கி ஸ்திதி உமாவுடைய நிலைமையும், உமா கி ஸ்திதி உமாவுடைய நிலைமையும், நிர்ஜீவ் சீசன் ஜெய்சி ஹே. நிர்ஜீவ் அப்படின்னா உயிரில்லாத, சீஸ் அப்படின்னா பொருள், நிர்ஜீவ் சீஸ் நான் லிவிங் திங்ஸ், ஜெய்சி ஹே போல தான். யஹா இங்கே, உமா கி ஸ்திதி உமாவுடைய நிலைமையும், நிர்ஜீவ் சீஸ் உயிரில்லாத பொருட்கள், ஜெய்சி ஹே மாறிதான், உயிரில்லாத பொருட்கள் மாறிதான். இஸ்லியே அதனால், வஹ் நஹி போல்தி அதனால் ஒன்றுமே பேசிக்கல. உமாக்கா கஹனாஹே ஃபஸ்ட்லேன்னு சொல்கிறேன். உமாவுடைய வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஸ் தர கொய் சீஸ் கரிதுனே ஜாத்தே ஹே எந்த மாதிரி சில பொருட்களை வாங்குகிறோமோ, தப் அப்போது, வஹ் சீஸ் குச் நஹி கஹத்தி அந்த பொருட்கள் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. யஹா இங்கே, உமா கி ஸ்திதி பி உமாவுடைய பொசிஷனும், நிர்ஜீவ் சீஸ் ஜெய்சி ஹே நான் லிவிங் திங்ஸ் போல தான். இஸ்லியே அதனால், வஹ் நஹி போல்தி அவள் பேசிக்கல. ஃபோர்த்து பாருங்கள். ரீட் கி ஹட்டி ஏகாங்கி கா உத்தேஷ்ய கியா ஹே. ரீட் கி ஹட்டி நாடகத்துடைய உத்தேஷ்ய அதாவது நோக்கம்,
கியானா என்ன, ஸோ நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அவுரத்தோன் கி தஷாக்கோ சுதார்னா, அவுரத்தோன் அப்படின்னா கேர்ள்ஸ் லேடிஸு, தஷாக்கோ அப்படின்னா பொசிஷனை, சுதார்னா அப்படின்னா மேம்படுத்துறது. அவுரத்தோன் கி தசாக்கோ சுதார்னா பெண்களுடைய பொசிஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏவன் அண்ட் உன்ஹே அவங்களுக்கு, அப்பனே அதிகாரம் கே பிரதி அவங்களுடைய அதிகாரத்தை பற்றி, பிரதி அப்படின்னா பற்றி, அதிகாரம் அப்படின்னா ரைட்ஸு. ஒன்ஹே அவங்களுக்கு, அப்பனே அதிகாரன்கே பிரதி அவங்களுடைய ரைட்ஸை பற்றி, ஜாக்ரூக் கருணா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஜாக்ரூக் அப்படின்னா விழிப்புணர்வு, கருணா அப்படின்னா பண்ணுறது, விழிப்புணர்வு செய்கிறது. ஓகே. ஸ்திரீ சிக்ஷாக்கி அனிவாரியத்தா, ஸ்திரீ சிக்ஷா அப்படின்னா பெண் கல்வின்னு அர்த்தம், அனிவாரியத்தா அப்படின்னா அவசியம். ஸோ ஸ்திரீ சிக்ஷாக்கி அனிவாரியத்தா பெண் கல்வியோட அவசியத்தை. ஏவன் அண்ட் போல்னே கே அதிகார் பர் பேசுறதுக்கான உரிமையை, போல்னே அப்படின்னா பேசுறது, போல்னே கே அதிகார் அப்படின்னா பேசுறதுக்கான உரிமையை, பத்தானா சொல்கிறது. ரீட் கே ஹட்டி ஏகான்கிகா உத்தேஷிக இதுதான் ரீட் கே ஹட்டி ஏகான்கியுடைய நோக்கம். அதாவது தஷாக்கோ சுதார்னா அதாவது பெண்களுடைய நிலையை மேம்படுத்துறது. அப்பனே அதிகாரம் கே பிரதி ஜாகரூக் கர்னா அவங்களுடைய அதிகாரத்தை பற்றி விழிப்புணர்வு செய்கிறது. ஸ்திரீ சிக்ஷாக்கு அனிவாரியத்தா பெண் கல்வியுடைய அவசியத்தை சொல்கிறது. போல்னேக்கே அதிகார் பர் பத்தானா அவங்களோட பேசுறதுக்கான உரிமையை சொல்கிறது. இதுதான் இந்த நாடகத்துடைய நோக்கம். லெசன் 3. மஹந்துக்கே கித்தனை சிஷ்யத்தே, மஹந்துக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருந்தார்கள். வே கோன் கோன் தே அவங்க யார் யாரு. மஹந்துக்கே 2 சிஷ்யத்தே மஹந்துக்கு 2 சிஷ்யர்கள் இருந்தாங்க. வே அவங்க கோவர்தன் தாஸ் और நாராயண் தாஸ் அவங்க கோவர்தன் தாஸ் அண்ட் நாராயண் தாஸ். ஓகே. अंधेरे नगरी में सभी चीज़ें किस भाव से बिकती थी. ஸோ அந்தேரி நகரில் சபி சீசேன் எல்லா பொருள்களும் கிஸ் பாவ் சே எந்த மாதிரி பிக்தி தீ விற்கப்பட்டது. அந்தேரி நகரில் எல்லா பொருட்களும் என்ன மாதிரி விற்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அந்தேரி நகரிமே அந்தேரி நகரில் சபி சீசேன் எல்லா பொருட்களும் டகேசேர் பிக்தி தீ. டகேசேர் அப்படின்னா 1 பைசான்னு அர்த்தம். டகேசேர் 1 பைசாக்கு பிக்தி தீ விற்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு கோத்வால் கோ கியூன் சோடா கயா. கோத்வால் கோ கோத்வால கியூ ஏன், சோடா கயா விட்டுட்டாங்க, ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபான்சிகா ஃபந்தா அப்படின்னா தூக்கு கயிறுன்னு அர்த்தம். படா நிக்கலா படானா பெருசாக இருந்தது. ஃபான்சிகா ஃபந்தா படா நிக்கலா தூக்கு கயிறு பெருசாக இருந்தது. லெக்கின் ஆனால் கோத்துவால் தூப்புலா தா. கோத்துவால் தூப்புலா தா அப்படின்னா தூப்புலானா தின்னாக இருக்குது, வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் கோத்துவால் எப்படி இருந்தான் அப்படின்னா வீக்காக இருந்தான் ப்ளஸ் தின்னாக இருந்தான். இஸ்லி அதனால் கோத்துவால் கோ சோடா கயா கோத்வாலை விட்டுட்டாங்க. ஃபான்சிகா ஃபந்தா படா லிக்கலா தூக்கு கயிறு பெருசாக இருந்தது. லெக்கின் ஆனால் கோத்துவால் தூப்லாத்தா கோத்வால் ரொம்ப மெல்லிசாக அதாவது தின்னாக இருந்தான். இஸ்லி அதனால் கோத்வால் கோ சோடா கயா கோத்வாலை விட்டுட்டாங்க. கோத்வால் அப்படின்னா போலீஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் अंत में ராஜா फांसी पर क्यों चढ़ा. अंत में கடைசியில் ராஜா फांसी पर தூக்குல क्यों चढ़ा ஏன் தொங்கினா. கடைசியில் ராஜா ஏன் தூக்கில் தொங்கினா. ओके. गुरु महंत ने கோவர்தன் தாஸ் கோ பச்சானே கேலியே கஹா. குரு மஹந்த் என்ன பண்ணார், கோவர்தன் தாஸை காப்பாற்றுறதுக்காக சொன்னார். என்ன சொல்கிறேன்னு பார்க்குறோம். குரு மஹந்த் கோவர்தன் தாஸை பச்சானே கேலியே எஸ்கேப் பண்ணுறதுக்காக கஹா சொல்கிறார். என்ன சொன்னார்னா இஸ் சுப் கடிமே இந்த சுப நேரத்தில், இந்த நல்ல நேரத்தில், இஸ் சுப் கடிமே இந்த நல்ல நேரத்தில், மரணே வாலா சாகுறவங்க, சீதே ஸ்வர்க ஜாயேகா ஈஸியாக ஸ்வர்க்கத்தை அடைஞ்சிருவாங்க. சீதே அப்படின்னா ஈஸியாக, ஸ்வர்க் அப்படின்னா ஸ்வர்க்கத்தை, ஜாயேகா ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இஸ் சுபகடிமே இந்த நன்னேரத்தில், மர்னேவாலா சாகுறவங்க, சீதே ஸ்வர்க் ஜாயேகா ஈஸியாக ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஓகே. சீதே ஸ்வர்க் ஜானேக்கே லால்ச்சுமே, சீதே ஸ்வர்க் ஜானேக்கே அதாவது ஈஸியாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான லால்ச்சுமே பேராசையில் ராஜா பான்சி பர் சடா ராஜா தூக்கில் தொங்கிட்டான். ஓகே.